நகரம் செய்திகள் வலைதள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற செய்தி, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் நிறுவனத் தலைவர், பேராசிரியர், தமிழறிஞர் டாக்டர் அம்பேத்கர் பிரியன் அவர்கள் எழுதிய மண்ணுரிமை போர் பஞ்சமி நில மீட்பு என்ற புத்தகத்திலிருந்து நாம் இன்று சிலவற்றை காணவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தினமும் தொடர்ந்து உங்களிடத்தில் வந்து சேரும். பாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை, ஆதாரங்களை, வரலாற்றுகளை அறிந்து கொள்ளுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்திய வரலாற்று சிந்து சமவெளி ஐரோப்பிய நாகரிகத்திலிருந்து துவங்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்நாகரிக காலத்தில் வாழ்ந்த மக்கள் நாகரிகத்தோடு, கலாச்சாரத்தோடு, பண்பாடோடு மொழி பேசி வாழ்ந்து வந்தார்கள். அப்படியானால் அவ்வகை மக்கள் யார் என்பதுதான் கேள்வி. வரலாறு படைத்த வரலாற்று ஆசிரியர்கள் பல ஆதாரங்களை மையப்படுத்தி வரலாற்றின் காலம் வாழ்ந்த மக்களின் வாழ்வு நிலை, ஆட்சி முறையை கணித்திருக்கிறார்கள். தாயின் வயிற்றில் பிறக்கும் மனிதன் இம்மண்ணின் சுதந்திரமாக பிறக்கின்றான், சுதந்திரமாக வாழ்கின்றான். பிறகு குழுக்களாக பிரிந்து வாழ்ந்து ஒருவரை ஒருவர் சங்கிலி போல பின்னி பிணைந்து வைத்து வாழ்கின்றான் என பிரான்ஸ் நாட்டு தத்துவ ஞானி ரூசோ தனது சமூக ஒப்பந்த நூலில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். தனித்தனியாக நாகரிகத்தோடு பல நாகரிகங்களை இவ்வுலகில் உருவாக்கிய மனிதன் பல கண்டங்களில் வாழ்ந்தான். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற கண்டங்களில் அறிவுமிக்க, தைரியம் கொண்ட, அழகான, திறமைசாலியான, தொழிலறிவுமிக்க கருப்பின மக்கள் ஆண்டார்கள். இந்த கருப்பின மக்களாலேயே எகிப்து நாகரிகம், மெசமபோனியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் உலகில் பல நாகரிகங்கள் உருவாக்கப்பட்டன. இக்கருப்பின மக்களே நாகர்கள் என வரலாற்றில் புதிய பதியப்பட்டுள்ளது. இந்த நாகர்கள் வாழ்ந்த பகுதி நாகலோகம், நாகராஜ்யம் என அழைக்கப்பட்டது. உலக நாகரிகங்களில் நாகர்களால் உருவாக்கப்பட்ட நாகரிகம் பிரபலமான நகரங்களை உருவாக்கி ஆட்சி செய்தார்கள். நாகர்கள் உலோகங்களை பயன்படுத்தி வாழ்க்கையை நடத்தியுள்ளார்கள். அயல் நாட்டு வியாபார தலங்களை கண்டு உலகளாவிய வியாபாரம் நடத்தினார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் பல்லாயிரம் குழுக்களாக பூர்வக்குடி மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாகதீபா, நாகமண்டலா, நாகலோக, நாகந்தா, நாகபூமி, சேரநாடு, சேரமண்டலா, ஜமுண்டா, பாத்தாளா என பல நாகமண்டலங்களை வெவ்வேறாக பிரித்து வாழ்ந்து வந்தார்கள். இனமான அசுரர், ராட்சசர், பிசாசுகள், நிசத்தார், பூதங்கள், தனவார், தைத்தியர், காலார் ஆகியோர் தங்களது சொந்த ராஜ்யங்களை நிலைநிறுத்தி நாகர்கள் வாழ்ந்த இடங்கள் நாகராஜ்யம் என்றும், அவர்கள் மிகவும் ஒழுக்கமைக்கப்பட்ட வாழ்வியல் முறை நாகரிகம் என்றும், நாகராஜ்யத்தின் குடிமக்கள் நாகரிகர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். நாகர்கள் தலைசிறந்த தத்துவவாதிகளாக
ஞானிகளாக, வானசாஸ்திர வல்லுநர்களாக, விஞ்ஞானிகளாக, மருத்துவர்களாக, கணித மேதைகளாக, இலக்கியவாதிகளாக, கவிஞர்களாக, இசை வல்லுநர்களாக, சிற்பிகளாக, கட்டட கலைஞர்களாக, விவசாயிகளாக மற்றும் ஓவியர்களாக இப்படி பல துறைகளில் தனித்துவம் பெற்றிருந்தார்கள். ஆதிகால தமிழ் மொழியிலிருந்தே கன்னட, தெலுங்கு, மலையாளம், துளு, மராத்தி மற்றும் பிரதேச மொழிகளான கொலப்பி, பர்ஜி, நாக்கி, கண்டி, கவு, கண்டா, மால்தா, ஆரோன், சுட்பா, ருக், பிரம்மி போன்ற மொழிகள் உருவாயின. இப்படி நாகரிகம் கண்டு வரலாறாய் வாழ்ந்த நாகர்கள் இனங்கள் வாழ்வியலின் உச்சகட்டத்தில் எவருக்கும் அடிமை இல்லாமல் தனித்துவம் பெற்று வாழ்வினை நடத்தினார்கள்.